ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்க்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க குருவே துணை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 81வது மாதாந்திர சிறப்பு கூட்டங்கள் இனிதே என்று தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த 81வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளர்கள் சிறப்பு ஜோதிடர்கள் அனைவரும் வருகை புரிந்து சிறப்பான ஒரு தகவலை இந்த மாதத்தில் பதிவு செய்ய இருக்கின்றார்கள். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தினுடைய செயலாளர் உயர் திரு லோகநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். எல்லாம் நிறைவாகட்டும். 81வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இம்மாத கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வந்துள்ள சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களையும் முன்னிலை ஏற்று நடத்த வந்துள்ள ஜோதிட வல்லுநர் பாலாஜி காசன் ஐயா அவர்களையும் ஜோதிட ஞானவேந்தன் மாரிமுத்து என்ற மயில் ஐயா அவர்களையும் வருக வருக என மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நமது சூட்சம பாடல் வித்தகர் தொட்டியம் திரு பெரிசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். என் துரைசாமி ஐயா அவர்களையும் மற்றும் என் கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் திரு ஜோதிட வேந்தர் டிவி புகழ் பழனிசாமி ஐயா அவர்களையும் டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்களையும் ராஜாசங்கர் ஐயா அவர்களையும் மற்றும் ஜோதிடர் ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களையும் இளங்கோ மணி ஐயா அவர்களையும் வெங்கடேசன் ஐயா அவர்களையும் டாக்டர் பி. ஏ. முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றியுரையாற்ற வந்துள்ள திரு குணகர ஐயா அவர்களையும் வருக வருக என மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். வரவேற்புரையாற்றிய செயலாளர் உயர் திரு லோகநாதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தினுடைய முதல் பேச்சாளராக நம்முடைய அறிவத்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இன்று சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தை நம்முடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுப்பார், எந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பார், சூரியனை எந்த கிரகம் பார்த்தால் என்ன பலனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இது போன்ற பல வகையான சூட்சமத்தை பாடல் மூலமாக உதாரண ஜாதகத்தோடு மிக அற்புதமான முறையில் இன்று விளக்கம் கொடுக்க இருக்கின்றார்.
உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட நம்முடைய முதல் பேச்சாளர் நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபரமி குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீர சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகெடுத்து கழுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்பதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ராயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதாம் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரை அதிபதி 12 ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். ஆகவே எம்முடைய குருவின் குருவாக இருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். ஐயா கிட்ட சொன்னேன், என்ன தலைப்புனாரு, சூரியனை பற்றின. ஏன்னா நம்ம சங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலே சூரியனை பற்றி பேசினேன். அந்த சூரியனை பற்றிய பேசலே முழுமையாக பேச முடியவில்லை. ஆகவே அதனுடைய தொடர்ச்சி பற்றி இங்கே முடிக்கலான்னு இருக்கேன். அதற்கு முன்பாக நான் எப்பொழுதுமே சங்கத்திலே நெட்டெடுப்பு ஜோதிடம் என்கின்ற ஒரு முறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதை முடித்துவிட்டு அந்த தலைப்புக்கு செல்லலாம் என்றிருக்கின்றேன். அப்ப நெட்டெடுப்பு என்பது ஒரே வரியில் பலனை காண்பது. ஒரு ஜாதகத்தை எடுத்து புதனை எடுத்துக்கிறோம். புதன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பண்ணார்? புதன் லக்கணத்திலே இருந்தால் தேக காந்தம் உடையவனாம். புந்தியும் லக்கணத்தில் பொருந்திய இருப்பானாயில் புலவனாம். புந்தியின் லக்கணத்தில் இருந்தால் பூமியும் உண்டாம். அடுத்ததாக கணக்கனும் 2இல் இருந்தால் கவி பாடுவான். கணக்கில் 2இல் இருந்தால் காவியங்கள் பல புனைந்திடுவான். கணக்கன் 3இல் இருந்தால் கேள்வி ஞானம் உடையவன். கணக்கன் 4இல் இருந்தால் சுகவான். கல்வி கேள்வியில் சிறந்தவனாக இருப்பான். கணக்கன் 5இல் இருந்தால் அவனுக்கு வீட்டு மனைகள் இருக்கும். அதே 9இல் இருந்தாலும் இருக்கும். கணக்கன் 6இல் இருந்தால் மாமன்மான் விருத்தி, அரச சேவை உண்டு. கணக்கன் 7இல் இருந்தால் ராஜபோக வாழ்க்கை. கணக்கன் 8இல் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம். சொன்னார், என்ன ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறோம், அதெல்லாம் விளக்கம் சொல்கிறோம். அதை போல அரசு உத்தியோகத்திற்கு வாய்ப்பு. கணக்கன் 9இல் இருந்தால் பாக்கியவான். 10இல் கணக்கன் இருந்தால் கவி பாடுவான். 11இல் கணக்கன் இருந்தால்
ஜோதிடத்தில் மிகுந்த லாபம் சம்பாதிப்பான், சிற்பத் தொழிலும். 12 கணக்கன் இருந்தால் கடலிலும் வணிகம் செய்வான், கடல் தாண்டியும் வணிகம் செய்வான். இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், ரைட்டு, அப்போ புதனுடைய காரக தத்துவம் என்னன்னாரு. வர்த்தகம், வியாபாரம், வாங்குதல், விற்றல், ஏற்றுமதி, இறக்குமதி, கமிஷன், தரகு, இடைத்தகரகு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மேடை பேச்சு, பட்டிமன்ற நடுவர், நீதிமன்றங்களில் வாதாடுவர், இப்படிலாம் எடுக்கணும். அந்த ஆள் சொன்னார், இதெல்லாம் சரி, பேப்பர், பேனா, பென்சில், ரப்பர், நோட்டு புக்கு இதெல்லாம் வந்து உள்ளது. பழைய பேப்பர் வாங்கி விட்டால் இதெல்லாம் யாருக்குரியது? புதனுக்குரியது தான். இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியே, வேறு எப்படி சொல்கிறேன்னாரு. எல்லாம் காலத்தின் கோலமையா, நானும் மாறிட்டேன். அப்போ புதனுடைய காரகத்திரம் என்னன்னுங்க? கார்வண்ணன், தேர்ப்பாகன், அம்மான், கல்வி, மரகதம், செங்கன்று, கலைவாணி, பண்டிதன், கணக்கன், புங்கிசம், தேர், கதை, காவியம், தாதன், தூதன், சேனண்டன், எண்ணம், எழுத்து சொல்லிட்டு சௌவிசியம், தாசி பரதன், திரவசனாதிகன், வசன ஆதித்தன், பாரறிவன், பயறு, வெந்தயம், தரா இவருக்குன்னா. அந்த சொன்னா, நீ இப்படி புரியாமல் பேசுறதுனால தான் நிறைய பேர் உன் பேச்சை கேட்கறது இல்லைன்னா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. புரியாமல் பேசினா புரிஞ்சு கொள்ளுகிறதுக்கு தகுதி வேணும். காரணம் அதை வளர்த்துக்கணும். ஒரு தரத்துக்கு 2 தரம் கேட்டாங்களே, புரியலையா இருக்கா? சேனண்டன்னா என்னன்னா, நீங்கள் ரொம்ப அழகான வரிகள், அதாவது வந்து கொடுத்துருக்க வகையில் தூய தமிழ். நம்ம தூய தமிழில் சொல்ல புரியாது. அப்போ சேனன்றனா சேனைக்கு அதிபதி, சேனை ஆள்கின்றவன், உயர்ந்த பதவி, ஒரு பொறுப்பில், அதாவது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே தலைமை பதவியாற்றல் எல்லாம் யாருக்கு? புதனுக்கு. அதான் சேனண்டன். இப்போ இதுக்கு போல ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொன்னா, இன்னொன்னோட அருமையான விளக்கம் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க, நீங்களே மிரண்டு ஓடிடுற பாருங்க. இப்போ ஜோதிட பேரகராதி என்கின்ற நூல் இருக்கு. அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதெல்லாம் இருக்கும். அதுதான் தமிழ், தூய தமிழ். சௌவிசையன் என்றால் என்ன? உலகத்தில் ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் தன்னுடைய மனதை பறிகொடுத்தல் சௌவிசையான். மைனர் சேட்டை, இதெல்லாம் சௌவிசையனுக்கு. புரியல? அடுத்தது சொன்னோம், புதனால் ஏற்படுகின்ற யோகம் என்னன்னா, நீ எல்லாம் சொல்றேன்னா, நீயே சொல்லியான. புதன்னா வந்து பேச்சாற்றல் மிற்றவன், எழுத்தாளர் மிற்றவன், கணக்க புள்ள, ஆடிட்டரு, அக்கௌண்டரு, இப்படிலாம் சொன்னான். எதை பேச்சு பேசினாலும் இலக்கிய நயத்தோட பேசுனியா? ஒரு நயம் வேணும். பேச்சாளர் ரைட்டு, இலக்கியாளர் ரைட்டு, எழுத்தாளர் ரைட்டு, ஒரு நயம் வருவாங்க. பாரு, புதனுக்குரிய நான் காரகத்தை சொல்கிறேன். புதன் வந்து ஒரு ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் பத்திர யோகம். பத்திர யோகம்னு சொல்லிட்டு முடியக்கூடாது, அதை நயமிட சொல்லணும். பாருங்க, அழகு, அறிவு, புகழ், கீர்த்தி, திடசரீரம், திட தேகம், அதிக சிவப்பு, தனயம், வினயம், அரசு செயல் சமர்த்துள்ளவும், சரீர உறுப்பெல்லாம் அழகு, சரீர உறுப்பெல்லாம் அழகு, வனப்பும், அதிகாரம், செய்தொழிலில் வஞ்சனை செய்கின்ற மனமும் சொல்லிட்டு, அடுத்தாப்புல சேனாபதி சொல்லிட்டு, கர சரணங்களில் உத்தம ரேகையதாம், வனவரை சஞ்சாதம், மனோரஞ்சிதமே. அந்த ஆளும் குழம்பி போனான். புதன் 2 வார்த்தையில் சொல்றது இவ்வளவுலாம் என்ன? அது என்ன? செய்தொழில் வஞ்சனை மனமுன்னா. புதனுக்கு என்ன? ஜோசியம்.
நீ எவ்வளவுதான் போய் ஒரு ஜோசியத்தை கற்றுக் கொடுத்தாலும் அவரு உங்ககிட்ட முழு ஜோசியம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. சில சூட்சமங்கள் அவரே வச்சுக்குவார். அது மாதிரி எவ்வளவு பாருங்க செய்தொழில் வஞ்சனையும். இப்படி ஒரு பொருளை எடுத்தோம்னா அப்படியே நீட்டிக்கிட்டே போகணும். அதான் செய்தொழில். எந்த தொழில் செய்தாலும் ஒரு சூட்சமாக வச்சிருப்பாரு. சந்தையில் போய் வெங்காயம் வாங்கினீங்கன்னா 1 கிலோ போட்டுட்டா கரெக்டாக 950 ரூபா 50 இருக்கும். அது செய்தொழில் சிறப்பு அவங்களுக்கு. அது சரி. இப்போ 10, 12 வரலையும் கொடுத்தான் செய்தொழிலுக்கு புதனுக்கு. அப்போ புதன் லக்னத்தில் இருந்தால் என்ன சொல்றாரு? வாரேறு முளையாக்கிய ஜென்மந்தன்னில் மதிமகன் மார்த்தாண்டன் பொன்னவன் கூட சீராக தனம் படைத்து வாழும் புலவன் இவனே என்கிறார். அப்ப லக்னத்தில் புதனும் அதோட குரு சம்பந்தப்பட்டு விட்டால் சிறப்பான புலவன் பேச்சாளர். 2ஆம் இடத்துல புதன் இருந்தா என்னங்க? குரு பார்த்துட்டா சிறந்த ஜோசியர். 2ஆம் இடம் சொன்னார். அதனால தான் சொன்னார் ஒரு அழகான பாடு. ஆட்சி நல் உச்சத்தோடு அருள் குருவின் பார்வை பெற்று மாட்சிமை தாங்கிய 2ஆம் இடத்தில் மாபுதன் நிற்பானாயில் சூட்சம புத்தியோடு ஜோதிட நூல்கள் கற்று பேச்சில் ஞானம் சொட்டும் பெரும் புலவன் ஜோதிடர்னார். புந்திதான் உச்ச ராசியிலே பொருந்திய இருந்திட்டாலும் சொந்த கேந்திரத்திலாவது திரிகோணத்திலாவது வந்திட வித்தையாகும் வாகன வரசம் பத்தும் சிந்தையால் தேடும் பொருளும் திறமையமும் உள்ளானா. புதன் கேந்திர கோணத்தில் எதுக்கு சொன்னேன்? பத்தர யோகத்துக்கு சொன்ன விளக்கம் பாருங்க. ஆன கேந்திரத்தில் புந்தி இருக்கின் 2ஆம் வீட்டதிபதியும் தானும் உச்சமாக தரும் புகரும் உபயம் ஏற ஊனமில் 3இல் நல்லோருற வெள்ளியும் உச்சமாக மாநிலத்தில் உதித்த காலை ஜோதிடம் வகுத்தவல்லான் என்னாடான். உயிரென்னும் லக்கணத்திற்கு உற்ற நல்கேந்திரத்தில் பயனருள் புதனும் பாவிகள் உறவு அற்று நிற்க ஜெயமரும் குருவில் பார்வை பார்த்திடல் சிறப்பாமாதே வாக்கில் நயமரும் நன்மை மிகு ஜோதிடனானார். பொன்னும் புதனும் 2இன் கோபம் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏறி நிற்பின் உண்டாம் வித்தை லாபம் இன்பமாய் இவர் 8, 6இல் இருந்திடில் இல்லையேல் வித்தை கணக்கனும் உச்சம் பெற்றால் நல் வித்தை என்றே கூறினார். வித்தகனாம் 4களோடு வியாழனும் புதனும் கூடி அத்தியா ஈராரேட்டில் பகை நீச ராசியாயின் புத்தி வித்தை விவேகம் போய்விடும் நத்திய ஆட்சி உச்சம் நட்புடம் இருக்காம் நன்றானார். மண்ணின் விடைமதியை மன்னவனுவை பார்க்க மண்ணின் மறிமதியை மாளவனைவை பார்க்க பெண்ணனங்கை ஊக்கமுடன் ஒரு நாளிகைக்குள் 1000 பாட்டு பாடிடும் சமர்த்தனானாவானாம். உயிரோனும் ஆளும் ஒன்றாய் கூடி தைரியமாய் 10இல் நிற்க பாருங்க. உயிரோனும் ஆளும் ஒன்றாய் கூடி வைரமாய் 10இல் நிற்க தைரியமாய் வித்வானாவன் சாஸ்திர நிபுண கேள்விகள் என்று சொன்னார். புதனும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. புதனும் லக்னாதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்த சரியான வித்வான். ஜோசியம் படித்தா ஜோசியத்தில் வித்துவான். அவன் எந்த துறையை எடுக்கிறானோ அந்த துறையில் வித்துவான். அழகான பாடல். அடுத்தால் சொல்ற பூவினில் புதனும் ஆட்சியை உச்சம் பெற்று பொருந்திய ராசியாகின் மேவிட கேந்திர கோணங்களில் சொல்லிட்டு வேக வித்தை வாகனம் சம்பத்தும் கோவுடன் நட்பும் குணமுடன் நல்ல கீர்த்திமானாய் காவியங்கள் பலவும் மலரச் செய்து சிறப்பாக வாழ்ந்திடுவார்னார். சோமன் வீட்டில் பொந்தியும் சொகுசுடன் வீட்டிருக்க வாகுரு உச்சம் எய்த சோமன் வீட்டில் புந்தி இருக்கணுமா? சோமன் வீட்டில் சொகுசுடன் புந்தி வீட்டிருக்க வாகுரு உச்சமாக வெள்ளியும் பார்த்திருக்க தாமதமின்றி தர்க்க சாஸ்திரம் படிக்க வல்லானா. சேமமே இல்லை கண்டா என்னுள் புவியோருக்குத்தானே என்று சொன்னார். இப்படி அழகா 1, 2, 3, 4, 10க்கு அதான் பலம். அடுத்ததாக சரிடா புதன் 7ல் இருந்தா என்ன அழகான பாட்டு சொன்னார்.
மன்னவனே ஏழில் புதன் இருக்க மனைவி சொத்து உடையவனாம் நன்மையாய் பல நங்கையரை வழியே சேர்வான் நாதந்த சங்கீத கேள்வி மெத்த புண்ணியங்கள் வேண்டியதாய் செய்ய வல்லான் பூவையர்கள் ரோகமது மத்திம உள்ளான் விண்ணங்கள் படாமல் வாழ வண்ணான் விண்ணங்கள் படாமல் வாழ வேண்டான் வீம்புடனே பேசுகின்ற குணமும் உள்ளான் பூமியிடம் பூமியது இல்லமது கட்டி வாழ்வான் பொருள் உள்ளான் கம்பீரன் உதாரண வாக்கோன் தீமைகள் செய்திடினான் புராண கேள்விகளை செல்வன் அவன் கேட்டு அறியும் திறனுள்ளான் நாமகளின் அன்பு பெற்றவன் சொல்லிட்டு சங்கீதங்கள் நலமாக அறியும் திறனுள்ளான். இப்படி புதனுக்கு இவ்வளவு அடுக்கடுக்காக அழகாக சொல்றார். ஒரு ஆள் கேட்டான், புதன் இவ்வளவுலாம் சொன்னேன், புதனுக்காக ஒரு பாட்டை புலிப்பாண்டியார் பாடியிருக்கார் தெரியுமாலாம். சொல்லியா கேட்கிறேன். சொல்லுகின்றேன் கேந்திர கோணமும் நன்று அல்ல, சொல்லுகிறேன் 12:8-6 சுகமில்லை ஜென்மனுக்கு குய்ய ரோகம் சொல்லுகிறேன் செம்பொன்னும் கணைக்கால் வாதம் சுற்றத்தார் மனமுறிவும் அரிட்டமும் காட்டும் சொல்லுகிறேன் கேந்திரம் கோணமும் நன்று ஜென்மனுக்கு சுகம் உண்டு காடியம் உண்டு சொல்லுகிறேன் சுயகவிதை மாமன்மார் விருத்தி சொர்ணமும் நிலமும் கிட்டும் மாளுவின் பார். ஐயா, அந்த புலிப்பாணி பாடலை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? புலிப்பாணி பாட்டா பார்த்தீங்க? கடைசியில் இருக்கும் பாருங்க, புதன் நிலைமைன்னு. இப்போ இந்த பாடல் வேற விஷயம். இப்போ சொன்ன கருத்தெல்லாம் இந்த பாடல் சொல்லிட்டாரு. இதற்கு குய்ய ரோகம் என்றால் என்ன அப்படின்னு பொருள் சொன்னார். மனித உடம்பை, அதாவது 12 பாவங்களாக பிரிச்சிருக்காங்க ஜோதிடத்தை. அதில் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட உறுப்பு என்னோ அதுதான். விடமாட்டியாயான அழகா ஒரு விளக்கம் சொன்னார். தகாத நடத்தை, குய்ய ரோகத்துக்கு விளக்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தகாத நடத்தை, மிகுபோகம், நோயுள்ள பெண்களுடைய சேர்க்கை முதலிய காரணங்களினால் வாதாதி நோய்கள் விகற்பமுற்று அது ஆண்குறியில் தங்கி பலவிதமான நோய்களை தோற்றுவிக்கும். இதற்கு ஆண்குறி நோய் என்றும் குய்ய ரோகம் என்றும் பெயர். சரியா விளக்கம்னா நீ எங்க பிடிச்சேன்னா, இதுக்காக ஒரு நூல் இருக்கிறது. அதான் ஜோதிட பேரகராதி என்ற நூல் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் போய் பிடிச்சுக்க. சரி, இப்ப பெரும்பாலும் நெட்டெடுப்பு ஜோதிட கணக்கு இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டான். இன்னைக்கு அந்த புதனை பற்றி பேசும்போது ஒரு 20 நிமிஷமே எழுந்துட்டோம். இப்போ தலைப்பு எடுத்துக்கிட்ட தலைப்பு சூரியன். நான் இந்த ஆண்டு விழாவிலே சூரியனை பற்றி தான் பேசலாம். அது இடையிலே நின்று போச்சு நேரம் கருதி. அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன், மதிய பாதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் எடுத்த உடனே சூரியனுடைய காரகத்துவம், எந்த எடுத்தாலும் காரகத்துவத்தை சரியாக தெரிஞ்ச காரகத்துவம் தான் சரியாக வேலை செய்யுங்க ஒவ்வொரு கருத்துக்கும். அதனால தான் சொன்ன பருத்த சிரம் சிலிம்பின் மயிர், பருத்த சிரம் சிலிம்பின் மயிர், பைத்திய தேகம், பான் மிளகு ரசவாதம் வாதம் வைத்தியம் கோதுமை, ஒருதல நோவு வான் சிவன் லோகம் வச்சிரம், உயிர் தந்தவன் பிதா
பகல் யாத்திரை இவருக்காம். இவ புதனுடைய சூரியனுடைய காரக தத்துவங்கள் அப்படியே வந்துருச்சு 18. அடுத்தாப்புல இதே தொழில் காரகத்தை 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அதுக்கு ஒரு ஆதிபத்தியம் கொடுத்திருக்காரு பாருங்க. புதனுக்கு செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து ஆணை சேவகம் மாந்திரிகம் வைத்தீகம் மலை காடிடத்தில் வைகிய காய்கறி பதித்தல் புல்லறுத்தல் எடுத்தல் மன்னவர் ராசரியம். இது அதே 6ஆம் இடம் அது சம்பந்தப்பட்டுச்சுன்னா எனக்கு அதுக்கு அழகா சொன்னார். இருணன் மன்னன் இனனாவின் சிறனோவு காந்தல் எரிவு கடுப்பு உட்சிரம் நேத்திரரோகம். இதான் புதன் சூரியன்னா இவ்வளவுதான் காரக தத்துவம். நோய் காரகத்துவம் தொழில் காரகத்துவம் பொதுவான காரக தத்துவம். சரி, அடுத்ததாக புதன் 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்? அதான் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே முடிக்க வச்சுட்டார். இப்போ நான் சொன்னது மாதிரியே லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் சூரியன், 2ஆம் இடத்தில் இருந்தால் சூரியன் என்ன பலன் என்று சொல்லிடலாம். ஆனால் அதுவே கொஞ்சம் ஒரு பாடலாக சொன்னால் நல்ல அழகான பாடலாக இருக்கும். அழகு 10-3-11 அன்றும் பகரும் ஓராரில் பகலவன் நிற்க ஜாதகன் எத்தியே பணம் பறிப்பான் இதமாக வாழ்ந்திருவான் தோழி சங்கரா வாழ்வதும் அல்லாமல் சங்கரா வாழ்வதும் அல்லாமல் தோழி சங்கரா வளமான புத்திரர் அரசர் ராகம் அரசர் லாபம். பாருங்க, வளமான புத்திரர் அரசர் லாபம் சீரப்பா ஜென்மனுக்கு சுகம் உண்டுனார். சொல்லிட்டு அதை 10-3-11 இந்த இடங்களெல்லாம் சூரியன் 6ல் இருந்தால் சூரியனுக்கு நன்மை உண்டு. பாரு, 10-3-11 அன்றும் பகரும் ஓராரில் பகலவன் நிற்க 4 ஸ்தானம். அடுத்து ஒரு ஜாதகன் எத்தியே பணம் பறிப்பான் இதமாக வாழ்ந்திருவான் தோழி சங்கரானார். அது என்ன? எத்தி பணம் பறிப்பான் இதமாக வாழ்ந்துருவான் என்ன? ஏமாத்திடுவானா? இவன் உழைப்பு குறைவாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். அதனால தான் எத்தியே பணம் பறிப்பான் இதமாக வாழ்ந்திடுவான் தோழி சங்கரா. அடுத்தவர் சொன்னாரு, வாழ்வதும் அல்லாமல் தோழி சங்கரா வளமான புத்திரர் அரசர் லாபம். 10ஆம் இடத்தில் இருந்தால் அவன் அரசு வேலை பார்ப்பான். 11ஆம் இடத்துல அரசு வேலை பார்க்காதவே லாபம் அடிவான். ஜென்மன் குடிக்கு தாழ்வு வராது. இந்த 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் அவன் ஒரு நாளும் நலிய மாட்டான். அதான் ஜென்மன் குடிக்கு தாழ்வு வராது. தாயாதி சத்ரு பங்கன் என்று சொல் தோழி சங்கரா. தாயாதினா யாரு? பகைவர்கள், பங்காளி. அடுத்தது பங்கம் என்று சொன்ன தோழி சங்கரா. இப்போ முதல் 4 பகுதியில் சூரியன் இருந்ததுக்கு என்னென்ன நன்மைன்னு சொன்னார். இப்போ தீமையை சொல்றார் பாரு. பங்கம் என்று சொன்னியே தோழி சங்கரா பங்கம் அது 12-1 அன்றும் பாருங்க பஞ்சமம் பாக்கியம் 2-7 பகலவன் நிற்க ஜென்மனுக்கு அங்கத்தில் காந்தல் உண்டாகும், உடல் உறுப்புல கோளாறு ஏற்படுகின்றார். என்னன்னா 12-1 அன்றும் பஞ்சமம் 5ஆம் பஞ்சமம் பாக்கியம் 2-7 அங்கத்தில் காந்தல் உண்டாலும் இருப்பினும் அதிர்ஷ்டவானாம் தோழி சங்கரா நித்திரையில் கனவு காண்பான். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தான். கனவும் கண்ணோய் சிறங்கும் மாதே. அப்ப சிறங்கு எங்க வருமா பாருங்க. 6ஆம் இடத்துல இருந்தா நோய் வருங்க, 4ஆம் இடத்துல இருந்தா சோறு சிறங்க வருமா. கனவும் கண்ணோய் சிறங்கும் மாதே சொல்லிட்டு அது தீமைகள் விலகி ஓடி விடுந்துங்க. இருப்பினும் இந்நிலைமை பார்த்து தோழி சங்கரானார். இப்படி 12 பாவங்களில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? அடுத்ததாக சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன்
ஒரு வாய்ப்பாடு தயார் பண்ணிக்கணும். ஒரு பயம் வந்தான் ஒரு ஆள், சார் வாய்ப்பாடு தெரியுமான்னா. யாரை பார்த்து கேட்குறடான்னு, உங்களை பார்த்து தான் கேட்குறேன்னா. கிண்டலான்னு அவன் சொன்ன, உங்களுக்கு வாய்ப்பாடு எப்படின்னு தெரியும்னு சொன்னான். நீங்கள் சொல்லி கொடுக்குற வாய்ப்பாடெல்லாம் 1 1 1 2 1 2 3 1 3 4 1 4 5 1 5 இதுதானே சொல்லி கொடுத்தீங்க. இல்லை 1 2 2 2 4 3 2 6 4 2 8 2 10 சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் சொல்கிற வாய்ப்பாட்டை கேளுதான். 1 வீசம் வீசம், 2 வீசம் அரைக்கால், 3 வீசம் அரைக்காலை வீசம், 4 வீசம் கால், 5 வீசம் காலே வீசம், 6 வீசம் காலே அரைக்கால், 7 வீசம் காலே அரைக்காலே வீசம்னா. ஓ, நீ காலையிலே லந்து பண்ணுறியான். இதையே அந்த பாட்டை சொல்றேன்னா என்கிட்ட வந்துன்னா. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நான் படிக்க போவதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அவன் ஏன்ட்ட நினைவு விட்டுட்டான். அவன் அதுக்கப்புறம் தான் சொன்னான், இப்பெல்லாம் நீ 1க்கு மேலே தான் நீ வாய்ப்பாட்டை சொன்ன, நான் 1க்கு கீழே வாய்ப்பாட்டை சொன்னேன். அப்போ 1க்கு கீழே எத்தனையா பிரிச்சிருக்கேன்? 16 பிரிச்சிருக்கேன். 16 வீசம் 1. இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு மாநாடு போட்டாங்க, அருமையான மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பேர் என்னன்னா ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு உலகம் வேகமாக எங்கெங்கே போயிட்டு இருக்குங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் என்ன பயன் பார்க்க. இந்த கம்ப்யூட்டர்ல இங்க உட்கார்ந்துகிட்டே ஐரோப்பிய நாட்டில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது இப்படின்னு சொல்றான். இந்தியாவில் இருந்து ஏவப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை சரியாக பாகிஸ்தானில் எந்த இடத்துல துல்லியமா புள்ளி வச்சு அந்த புள்ளியில விழுவுது. அப்ப இது என்ன மெத்தடுங்க? இதுதான் ஏஐ. அதான் எனக்கு கேட்டா ஒரு நாள் குவாட்ரம் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமான்னா, யோ தமிழ் படித்த வாத்தியார்கிட்ட போய் குவாட்ரம் கம்ப்யூட்டர் போய் கேட்குறேன். கம்ப்யூட்டர் படித்தவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லுவான், குவாட்ரம் கம்ப்யூட்டர்னா என்ன? அந்த வீச வாய்ப்பாடு ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்குதுங்க. அந்த புள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி எப்படி யுரேனியத்தை பிரித்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக செதுக்கி அதை அணுகுண்டு நிலைக்கு கொண்டு சொல்றானோ அதை போல தான் இந்த குவாட்ரம் கம்ப்யூட்டர். இப்ப ஒரு செயல் அதே போலதான் நீங்கள் ஜோதிடர்கள் இதுக்கு என்ன சொன்னா, ஒரு காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதில் நீ ஒரு 20 நாச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னான். இப்ப அது போல ஒரு வாய்ப்பாடு எதுக்கு சொன்னா இதற்காகத்தான். பிள்ளை மதி முதலானவர் ரவியுடன் கூடில் பேரியல் காரிய சமர்த்தன் பெண்டிர் வசப்படுபவன் உள்ளம் மதி கபடன் உரைத்திடமாம் வித்தை உருவம் நல்லறிவு திடதேகம். அடுத்த சொல்றாரு, அரசருள் உறவுடையான் கள்ளவில்லான் வெகு அபிமானி கனகமும் உள்ளான் கலத்தர வசியன் பந்துஜன விரோதம் பெற்றவன் மெல்லல் உள்ளான் மந்த புத்தி வறுமை இரிபு வசனம். ஒரு பாட்டை கொடுத்தாரு.
குமாரசாமியார். இப்போ சூரியனை போட்டுக்கிறார். சூரியன் ப்ளஸ் சந்திரன் இது சேர்ந்தா அவன் என்னென்ன பேரியல். பேரியல்னா பெயர் பெற்ற கிரகம். அடுத்தாப்புல என்ன காரிய சமர்த்தன், காரியம் சாதிக்கிறதுலே வல்லவன். அடுத்ததாக சொன்னாரு பெண்டிர் வசப்படுபவன். அடுத்தாப்புல உள்ளம் மதி, நல்ல உள்ளம் படைத்தவன். இப்போ சூரியனுடைய காரகத்துவம் தனி, சந்திரனுடைய காரகத்துவம் தனி. இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா என்ன, அந்த வாய்ப்பாட்டை சொல்லிடலாம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் சொல்லிட்டோம். சூரியனும் செவ்வாய் சேர்ந்தால் கபடன் உரைத்திடமாம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் வித்தை உருவம் நல்லறிவு திடசரீரம். சூரியனும் குருவும் சேர்ந்தால் அரசுரல் உறவுடையான். பாருங்க, அரசுரல் உறவுடையான் கள்ளமில்லான் வெகு அபிமானி கனகமும் உள்ளோன். சூரியனும் சுக்கிரன் சேர்ந்தால் களத்திர வசியன். அதே போல பந்து ஜன விரோதம் பெற்றவன். சூரியனும் சனியும் சேர்ந்தால் இரிபு வசனம். பேச்சுகள்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கான். இரிபு வசனன் மெல்லல் உள்ளான், மெதுவாக நடக்கின்றவன், அடுத்தவனை குறை சொல்லுவான், மந்த புத்தி. இதெல்லாம் அவருக்குனார். அடுத்து தொடர்றாரு. சூரியன் மதி செவ்வாய் சேர்ந்தா வீண் பேச்சு. கீர்த்திமான். சூரியன் மதி புதன் சேர்ந்து விட்டால் அதுக்கு சொல்றாரு ராச வெகுமானன். சூரியன் சந்திரன் குரு சேர்ந்தால் ராச வெகுமானன். முதல்ல ராச சமமானன், இவன் ராச வெகுமானன். அடுத்ததாக சூரியன் சந்திரன் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்தால் அதற்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. விடமார்க்கன், சத்ரு உள்ளவன், கீர்த்திமான். அடுத்தாப்புல சூரியன் சந்திரன் சனி சேர்ந்தால் என்னன்னா குணமில்லான் தேசாந்தரி. சூரியன் செவ்வாய் புதன் கூடினால் புத்திரவான் தனவான் கஞ்சன். சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் சேர்ந்தால் மந்திரி சேனாதிபதி இனிய சொல்லான். அதே போல சூரியன் சந்திரன் வெள்ளி சேர்ந்து விட்டால் இவள் போகவான் குலவான் தனவான். அதே போல சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்து விட்டால் இவர்கள் பொல்லாத வசனம் பேசுகின்றவன், பொல்லாத பேச்சு பேசுகின்றவன், குலத்திற்கு எதிரினார். இப்படி அவன் 16 வாய்ப்பாடு 16 வரை என்னோட வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஒரு 12 வரலையும் நிறுத்திட்டேன். இப்போ இதுக்கு ஒன்றொன்னா நம்ம வசனம் பேசணும். ஒவ்வொருக்கும் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ சூரியனும் சந்திரன் சேர்ந்தால் என்ன பலன்? அம்புலி ஜென்மன் நிற்க அலரியும் ஏலி நிற்க கெம்பிசை 2 அல்லது 12 நிற்க தெம்புடன் உதித்த சேய்க்கு தேகத்தில் வெள்ளையே உண்டாகும் வெம்பியே திரிவான் என்று வேதமணி உரித்தாரே. ஆதவன் மதியினோடே ஆறுக்குடையவன் சேர பூதளத்தில் உதித்த மாந்தர் பொங்கிடும் ஆழி தோன்ற தீதுடைய தண்ணீரில் தீமை ஆகும் என்று கோதரு கோள்கள் நோக்க குணமின்றி மீள்வாரேனார். பங்கமில்லா ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்று பொந்திகள் லக்கினத்தில் புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தரணியில் வலிமை மிக்கோன் அங்கவன் குருவின் பார்வை அடர்ந்திடல் சிறப்பாமாதே. காணப்பா கதிரோடும் மதியும் கூடி கணமுள்ள லக்கினத்தில் கண்ணால் நோக்க சீனப்பா வேறு இனத்தை பேனை சிறப்பாக சேர்ந்தணிந்திருவான். ஊனப்பா உதயனும் கண்ணுட்டால் உலகத்தில் ஒருவரும் பார்ப்பார். வேணப்பா போகருடைய கடாச்சாரத்திலே விளம்பினே புலிப்பாணினார்.
இப்படி சூரியனும் சந்திரனும் இந்த ரெண்டுக்கு இவ்வளோ விஷயத்தை சொல்கிறாரு. இதே போல் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இதையே அடுத்த மீட்டிங்கில் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை பேசாமல் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வாழ்க, வாழிய 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 பல்லாண்டு வாழ்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத ஜோதிடமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.